Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த வீடியோல நம்ம பிராத்மிக் சரல் ஹிந்தி போதனையில லெசன் 8க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம லெசன் 6லயே present tense சென்டென்ஸ் எப்படி ஒரு மெயின் வெர்போட சேர்த்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றது அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுக்கான ரூல்ஸ் தான் இப்படி கொடுத்திருந்தோம். ஸோ சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் மே அப்படின்னு இருக்கும்போது மேலா இருந்தா verb plus தான் சேர்த்து சொல்லணும், ஃபீமேலா இருந்தா verb plus தீன் சேர்த்து சொல்லணும். அந்த சென்டென்ஸ் முடிக்கும் போது எப்படி முடிக்கணும், முடிக்கணும். இதுதான் நம்ம 4th லெசன்லயே பார்த்திருந்தோம். இந்த ஹூ ஹே எப்படி முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தும்னு இருந்தா verb கூட தே, verb கூட தீ சேர்க்கணும். யஹ் வஹ் சிங்குலரா இருந்தா verb கூட தா, verb கூட தீ. and ஏ வே ஹம் ஆ ப்ளூரல் ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட்ஸா இருந்ததுன்னா verb plus தே, verb plus தீ அப்படின்னு verb எழுதணும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் லெசன் 6ல நான் விரிவாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இப்போ லெசன் பார்க்கலாம். பார்ட் 8, லெசன் 8. தினேஷ் லாத்தா ஹே. தினேஷ் கொண்டு வருகிறான். தினேஷ் பிரிங்ஸ் அப்படிங்கிற மீனிங். தினேஷ் கியா லாத்தா ஹே. தினேஷ் என்ன கொண்டு வருகிறான். தினேஷ் கலம் லாத்தா ஹே. தினேஷ் பேனா கொண்டு வருகிறான். ஸோ தினேஷ் பாய்னால வேர்பு கூட தா சேர்த்துருக்காங்க. தினேஷ் சிங்குலர் பாய், வேர்பு கூட தா சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நேம் வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும், யஹு வஹு சிங்குலர் அப்படின்னு எடுத்தோம் இல்லையா, அந்த சிங்குலர் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அந்த ரூலை அப்ளை பண்ணி வேர்பை எழுதணும். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே. ஸோ இதில் சே அப்படின்னா இந்த சேங்கிற வேர்டுக்கு 4 மீனிங் இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரம் அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்குது. தினேஷ் கஹா சே. தினேஷ் கஹானா என்ன அர்த்தம், எங்கே, எங்கே இருந்து. ஃப்ரம் வேர் அப்படின்னு அர்த்தம். எங்கே இருந்து, தமிழ்ல இருந்து. எங்கே இருந்து பேனா கொண்டு வருகிறான். தினேஷ் எங்கே இருந்து பேனா கொண்டு வருகிறான். வஹ் பாசார் சே கலம் லாத்தா ஹே. அவன் பஜாரில் இருந்து, மார்க்கெட்டில் இருந்து பேனா கொண்டு வருகிறான். வஹ் கடி பி லாத்தா ஹே. கடினா என்ன அர்த்தம், கிளாக். அவன் கிளாக்கும் கொண்டு வரான். சலீம் தும் கியா லாத்தே ஹோ. சலீம் நீ என்ன கொண்டு வருகிறாய். தும்க்கு சலீம் பாய். ஸோ தும்க்கு பாய்னா என்ன செய்யணும், வேர்பு கூட தே சேர்க்கணும். கேர்ளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, வேர்பு கூட தீ தான் சேர்க்கணும். பட் பாய்ல தும் வந்தா வேர்பு கூட தே சேர்க்கணும். ஏவே ஹம்மா ப்ளூரல் ரெஸ்பெக்டட் சப்ஜெக்ட் வந்தாலும் வேர்பு கூட தே சேர்க்கணும். ஸோ சலீம் தும் கியா லாத்தே ஹோ. சலீம் நீ என்ன கொண்டு வருகிறாய். மே ஏக் கிதாப் லாத்தா ஹூம். நான் ஒரு புக்கு கொண்டு வரேன். தும் கஹா சே கிதாப் லாத்தே ஹோ. நீ எங்கே இருந்து புத்தகம் கொண்டு வருகிறாய். ஸோ தும் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹோல தான் முடியணும். இதெல்லாமே 4th லெசன்லயே நம்ம பார்த்துருக்கிறோம். மே ஸ்கூல் சே கிதாப் லாத்தா ஹூம். நான் ஸ்கூல்ல இருந்து புத்தகம் கொண்டு வருகிறேன். விஜய் கியா காத்தா ஹே. விஜய் என்ன சாப்பிடுகிறான். வஹ் சேப் காத்தா ஹே. அவன் ஆப்பிள் சாப்பிடுகிறான். சேப் என்ன அர்த்தம், ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிடுகிறான். கியா வஹ் அம்ரூத் காத்தா ஹே. என்ன அவன் கொய்யா பழம் சாப்பிடுகிறானா. அம்ரூத்னா கோவா, கொய்யா பழம். நஹி வஹ் அம்ரூத் நஹி காத்தா. இல்ல அவன் கொய்யா பழம் சாப்பிடல. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ வஹ்னு வந்திருக்குது சப்ஜெக்ட். ஸோ அந்த சென்டென்ஸ் ஹைல தான் முடிஞ்சிருக்கணும். ஆனா இவங்க ஹையே போடல. ஏன் அப்படின்னா ஹிந்தியில நெகட்டிவ் சென்டென்ஸ்ல, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நஹி வந்தா அந்த சென்டென்ஸ்ல நம்ம அந்த ஆக்சிலரி வேர்ப் முடிப்போம் இல்லையா, ஹை ஹூ ஹோ ஹைன், அது போடக்கூடாது, போட மாட்டாங்க. ஸோ நஹி வஹ் அம்ரூத் நஹி காத்தா ஹைன்னு சொல்ல வேண்டாம். நஹி வஹ் அம்ரூத் நஹி காத்தா அப்படின்னாலே அவன் சாப்பிட மாட்டான், அவன் சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். வஹ் அம்ரூத் நஹி காத்தா, அவன் கொய்யா பழம் சாப்பிடல. வஹ் சேப் காத்தா ஹே. அவன் ஆப்பிள் சாப்பிடுகிறான்.
ஸோ இங்கே அந்த கைடன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்குறேன். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா எப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக எழுதுகிறோம், நஹி யூஸ் பண்ணுறோம், அந்த சென்டென்ஸில் நோ நாட் இல்லை நஹி அப்படிங்கிற வேர்டு வருது அப்படின்னாலே நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்தால் இந்த ஆக்சிலரி வேர்பில் தான் அந்த சென்டென்ஸ் முடியும்னு படுத்திருக்கோம், அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். விஷால் और जोसेफ कहाँ खेलते हैं? விஷால் அண்ட் ஜோசப் எங்க விளையாடுறாங்க? விஷால் அண்ட் ஜோசப்ங்கிறப்ப அது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ வேர்பு கூட தே சேர்த்துருக்கோம். பாய்ஸ் ப்ளூரல். ஸோ வேர்புக்குள்ள தே சேர்த்துருக்கிறோம். முடிக்கும் போது ஹேன்னு முடிச்சிருக்கிறோம். தென் விஷால் और जोसेफ मैदान में खेलते हैं. விஷாலும் ஜோசஃபும் கிரவுண்டில் விளையாடுறாங்க. क्या वे घर में भी खेलते हैं? என்ன அவங்க வீட்டிலையும் விளையாடுறாங்களா? கர்மே அப்படின்னா அர்த்தம் வீட்டில். பீனா ஆல்சோ வீட்டிலும் கூட விளையாடுகிறார்களா? வீட்டிலும் விளையாடுகிறார்களா? நஹி வே கர்மே நஹி கேல்தே. இல்ல அவங்க வீட்டுல விளையாடல. வேணா என்ன அர்த்தம்? அவர் அவர்கள் அவைகள். இந்த இடத்துல அவர்கள் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? விஷால் அண்ட் ஜோசப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ வேணா அவர்கள் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கணும். ஸோ இங்கே முடிக்கும் போது ஹெயின்னு முடிக்கல, ஏன்னா நஹி வந்திருக்குது ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ்னால ஹெயின்னு முடிக்கல. வே மைதான் மே கேல்தே ஹே, அவங்க கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. வனஜா தும் கஹா படுத்தி ஹோ? வனஜா நீ எங்க படிக்கிற? மே காந்தி ஸ்கூல் மே படுத்தி ஹூ, நான் காந்தி ஸ்கூல்ல படிக்கிறேன். क्या मालिनी भी वहां पढ़ती है? என்ன மாலினியும் அங்க படிக்கிறாளா? हाँ मालिनी भी वहां पढ़ती है. ஆமா மாலினியும் அங்க படிக்கிறா. வீணா தும் क्या करती हो? வீணா நீ என்ன செய்கிறாய்? கர்ங்கிற வேர்புக்கு என்ன படிச்சிருக்கிறோம்? செய், டூ அப்படின்னு படிச்சிருக்கிறோம். வீணா கேர்ள்னால கர்ங்கிற ரூட் வேர்பு கூட என்ன சேர்த்திருக்கிறோம்? டி சேர்த்திருக்கிறோம். வீணா தும் क्या करती हो? வீணா நீ என்ன செய்கிறாய்? मैं हिंदी पढ़ती हूँ, நான் ஹிந்தி படிக்கிறேன். क्या तुम अंग्रेजी भी पढ़ती हो? என்ன நீ இங்கிலீஷும் படிக்கிறியா? அங்கிரேசினா என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? இங்கிலீஷ்னு படிச்சிருக்கோம். 7th லெசன்ல படிச்சிருக்கோம். जी हाँ मैं अंग्रेजी भी पढ़ती हूँ. ஆமா நான் இங்கிலீஷும் படிக்கிறேன். वहाँ देखो मैदान में लड़के खेलते हैं. அங்க பாரு கிரவுண்ட்ல பாய்ஸ்லாம் விளையாடுறாங்க, சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். तुम भी बाहर जाओ और खेलो. நீயும் வெளியே போ அண்ட் விளையாடு. நீயும் வெளியே போய் விளையாடு. रात में जल्दी उठो सवेरे जल्दी उठो. सॉरी, रात में जल्दी सोवो सवेरे जल्दी उठो. நைட்ல சீக்கிரமா, ஜல்தினா அர்த்தம் சீக்கிரமா, சோவோ, சோ அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? ஸ்லீப். ராத்னா என்ன அர்த்தம்? நைட்டு. சோனா ஸ்லீப்பு. உட்டுங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்? கெட் அப், எழுந்திருக்கிறது. ஸோ ராத் மே ஜல்தி சோவோ, நைட்ல சீக்கிரமா தூங்கு. சபேரே ஜல்தி உட்டோ, காலையில சீக்கிரமா எழுந்துடு. ஸோ 5th லெசன்ல தான் இந்த சோவோ வேர்பு கூட ஓ சேர்த்தா என்ன இது எல்லாமே பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்கள் 5th லெசன் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்டுக்கு மீனிங் புரியும். ரூட் வேர்பு கூட ஓ சேர்த்தா அடுத்தவங்கள கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ரூட் வேர்பு கூட மரியாதையாக ஒருத்தவங்களை சொல்லும்போது சோ கூட ஏ சேர்ப்போம். இந்த ரூல்ஸ் எல்லாமே அந்த லெசனில் இருக்கும், 5th லெசனில் இருக்கும். ஆவோ ராதா பைட்டோ தும் கீத் காவோ. வா ராதா உட்காரு, நீ பாட்டு பாடு. பண்டிட் ஜி ஆப் கீத் சுனியே. பண்டிட் ஜி நீங்க பாட்டு கேளுங்க. அபியாஸ், அபியாஸ்னா எக்ஸசைஸ் அப்படின்னு அர்த்தம், பயிற்சி. ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுங்க. இதுதான் பிராத்மிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹே. தினேஷ் எங்க இருந்து பேனா கொண்டு வருகிறான்? தினேஷ் பாசார் சே கலம் லாத்தா ஹே. தினேஷ் பஜாரிலிருந்து, மார்க்கெட்ல இருந்து பேனா கொண்டு வருகிறான். செகண்ட் கொஸ்டின், விஜய் கியா खाता है?
விஜய் என்ன சாப்பிடுகிறான்? விஜய் சேப் खाता है. விஜய் ஆப்பிள் சாப்பிடுகிறான். Third question. வனஜா तुम कहाँ पढ़ती हो? வனஜா நீ எங்க படிக்கிற? मैं गांधी स्कूल में पढ़ती हूँ. நான் காந்தி ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, வனஜா தும் கஹா படுத்தி ஹோ அப்படின்னு கேட்டால் ஆன்சர் கொஸ்டின்ல இருந்தே எழுதுவாங்க. வனஜா தும் காந்தி ஸ்கூல்மே படுத்தி ஹோ, அந்த கஹா எடுத்துட்டு காந்தி ஸ்கூல் எழுதணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இருப்பாங்களே தவிர இந்த கொஸ்டினுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஆன்சர் எழுத மாட்டாங்க சிலர். ஸோ பார்த்துக்கோங்க, வனஜா நீ எங்க படிக்கிறேன்னு கேட்டா நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ மே காந்தி ஸ்கூல்மே படுத்திங்கன்னா ஆன்சர் எழுதணும், தும்னு எழுதிடக்கூடாது. ஓகே, இந்த பிராத்மிக் சரல் ஹிந்தி போஜனில 6th 7th 8th இந்த 3 லெசன்லையுமே என்ன இருக்குதுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்போடு சேர்த்து ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணணும்னு தான் இருக்கும். ஸோ இந்த 3 லெசன்ல நம்ம தரவாயிட்டோம்னா இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி எதனால இங்கே வேர்பை இப்படி எழுதியிருக்காங்கங்கிறத ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸை நம்மளோட ஓன் சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நான் வந்து வீடியோஸ் போட முடியல என்னால். ஸோ என்னால் எப்பப்பெல்லாம் முடியுதோ நான் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய போடுவேன். பட் இந்த இடைவெளியில தான் போடுவேங்கிறத என்னால் இப்போ சொல்ல முடியல. அதனால் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.